2026 ஆண்டு குரு பயிற்சிக்கான பலன்களை நாம இந்த வீடியோல பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, ஹீமோகுளோபின்ல அக்கறையா இருக்கணுமா? அதனால உங்க உடம்புக்கு இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப 1/2 கிலோ இரும்பு சாப்பிடணுமா? அதுதான் இல்ல, இரும்பு சத்து இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிடணும். உங்களோட தொழில், வேலை வாய்ப்பு, வியாபாரம், படிப்புன்னு இந்த குரு பயிற்சியில கிடைக்குமா? நல்ல செலவுகள் வருமாங்க. அது என்னடா நல்ல செலவுன்னு கேக்குறீங்களா? புதுசா நிலம் வாங்குவீங்களா? அதே மாதிரி புது வீடு, புது பைக்கு, புது காரு எல்லாம் வாங்குவீங்களா? அப்புறம் நண்பர்கள் நிறைய பேர் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்களா? உங்க மேல அன்பையும் பாசத்தையும் வாரி வழங்குவாங்களா? மகான்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குமாங்க. கடல் கடந்து நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணுவீங்களா? திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொட்ட போகுதான். உங்களோட சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா? இதை நமக்கு சொல்லவா வேணும்? கூட பிறந்தவங்க கிட்ட அனுசரிச்சு போறது நல்ல பலன்களை கொடுக்குமா? இதையெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணா மேச ராசிக்காரங்களுக்கு நல்ல ஏற்றம் தாங்க. ரிஷபராசி நேயர்களே, அடிவயிறு, முதுகுத்தண்டுல கவனமா இருக்கணுமா? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உடனடியே கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா அது எல்லாமே சரியாகிடுமா? அதே சமயம் மனசு சஞ்சலப்படாமையும் சபலப்படாமையும் இருக்கணுமா? இல்லனா ஆப்புல நீங்களே போய் உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். உங்களோட தொழில், வேலை வாய்ப்புல எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்குமா? இப்ப அப்பன்னு ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிடுமா? தொழில்ல இவ்வளவு நாள் இருந்த சிக்கல் எல்லாமே சரியாகுமா? அந்த அஷ்டலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு முழுசா இருக்காங்க. அதனால குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. அதாவது உங்களோட குடும்பத்தோட. மிதுன ராசி நேயர்களே, காது, மூக்கு, தொண்டை, கழுத்து, கண்ணு, காது பகுதியில கவனமா இருக்கணுமா? என்ன லிஸ்ட் பெருசா போகுது. சரி, விஷயத்துக்கு வருவோம். தலை சுற்றுற பிரச்சனை இருக்குமா? ஏற்கனவே நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு ப்ரோபிபி மாதிரியான பிரச்சனை இருக்கும். அதனால இது எல்லாத்திலையுமே ரொம்ப கவனமா இருக்கணுமாங்க. இதயத்தையும் ஆரோக்கியமா பாத்துக்கணுமா? அதனால ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணி உங்க ஆரோக்கியத்தை நல்ல கவனமா பாத்துக்கோங்க. என்னடா அப்ப பாசிட்டிவா எதுவுமே இல்லையான்னு நீங்க கேக்குறது எனக்கும் கேக்குது. இவ்வளவு நாள் உங்களோட உடம்புல இருந்த ஏதோ ஒரு பிரச்சனையும் இப்ப சரியாகிட போகுதான். ரொம்ப வருஷமா உடம்புக்கு சில ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்திருப்பீங்களா? அதை எல்லாமே இப்ப எடுத்து சரி பண்ணிப்பீங்களா? தொழில், வேலை, வியாபாரம், படிப்பு இதெல்லாம் இவ்வளவு நாள் ஏற்றம் இல்லாம இருந்திருக்குமா? ஆனா இதுக்கப்புறம் எல்லாமே இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நல்ல முன்னேற்றமா இருக்குமாங்க. அப்புறம் நீங்க யாருக்காவது கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அது நிச்சயமா திரும்ப கிடைச்சிருமாங்க. இது ஒண்ணு போதுமே, லைஃப் எங்கேயோ போக போகுது. ஆனா வாயை மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணுமாங்க. தேவையில்லாம எந்த வாக்குவாதத்துக்கும் போகக்கூடாதான். நீங்க பேசுற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணுமா? அப்புறம் வேற யாருக்காவது வக்காலத்து வாங்க போறேன், ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு சொல்லி எந்த சிக்கலையும் மாட்டிக்காம இருக்கணுமாங்க. கடக ராசி நேயர்களே, உங்களோட ராசிக்கு தான் குரு வர்றாங்க. அதனால நீங்க தான் ஹீரோவும். எல்லா சுபகாரியமும் உங்களுக்கு நடக்குமாங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் அமையுமா? அதே சமயம் ஜென்ம குருன்றதால உங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கவனமாவும் இருக்கணுமா? புதுசா யாரையும் மொத்தமா நம்பிடக்கூடாதான். நீங்க பெரிய தொழில் பண்றவங்களாவோ பெரிய அரசியல்வாதியாவோ இருந்தா சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணுமா? நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்களாம். அதனால அவங்க துரோகம் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்காம். கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க கடக ராசி நேயர்களே. உங்களோட பிள்ளைங்களுக்கான தொழில், வேலை வாய்ப்பு, உத்தியோகம், படிப்பு எல்லாமே சிறப்பா அமையுமா? கணவன் மனைவிக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அது இப்ப சரியாயிடுமா? கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப காலமா அலைஞ்சுக்கிட்டு இருந்த கணவன் மனைவி பிரச்சனை கூட இப்ப சரியாகி அந்யோன்யமா இருப்பீங்களா? ரிஸ்க் எடுத்து முன் வச்ச கால பின் வைக்காம செய்யற எல்லா விஷயத்திலையும் ஏற்றம் கிடைக்குமாங்க. சிம்ம ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் இருக்கிற சனி பகவானோட கோபத்தை இந்த குரு பெயர்ச்சி குறைக்குமாங்க. இதனால நிறைய நல்ல விஷயம் நடக்குமா? அதே சமயம் விலை உயர்ந்த பொருட்கள் மேலேயும்
நீங்க செய்யற முதலீடுகள்லயும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது ஏற்றத்தை கொடுக்குமாங்க. பழைய கடன் எல்லாம் சரியாகுமா? நீங்களும் சொந்தக்காரங்க கிட்ட உஷாரா இருக்கணுமாங்க. எங்க போனாலும் இந்த சொந்தக்காரங்க பிரச்சனை மட்டும் விடாம வருதுல்ல. கணவன் மனைவிக்குள்ள மத்தவங்களால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அதனால மத்தவங்க ஏதாவது கருத்து சொன்னா அதை காதுல வாங்காம இருந்தாலே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அன்பு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அப்புறம் 40 வயசு நெருங்குற சிம்மராசிக்காரங்க எல்லாருமே உடம்பு ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கணுமாங்க. சாதாரணமா ஒரு வயிற்று வலி வந்தாலே அது உங்களை படாத பாடுபடுத்துமா. அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுமா. கன்னிராசி நேயர்களே, இது வரைக்கும் நீங்க இழந்த எல்லா விஷயமும் படிப்படியா உங்களுக்கு கிடைக்குமா. தொழில் இருந்த தடை எல்லாமே தவிடுபொடி ஆயிடுமாங்க. உங்க பசங்களோட படிப்பு, தொழில், வேலை எல்லாத்துலயுமே அனுகூலம் ஒன்னொன்னா நடக்குமாங்க. திருமண தடை எல்லாம் நீங்கிடுமாங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் சும்மா அள்ளுமாங்க. லாபம் எல்லாம் நல்லா கிடைக்குமா. ஆனா அதே சமயம் நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் அல்ல நண்பர்கள் கிட்டயும் தொழில எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க கிட்டயும் கலந்து ஆலோசிக்காம முதலீடு பண்ணீங்கன்னா நீங்க கடனாளி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்காங்க. ஏதாவது அலர்ஜி பிரச்சனை இருந்தா அதுல கவனமா இருக்கணுமா. விட்டமின் டி, கால்சியம் இதோட குறைபாடுகள் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கான். அப்போ அதுக்கான உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நல்லா காலை வெயில்ல உடற்பயிற்சி செய்யுங்க. விட்டமின் டி கிடைச்சிடும். கால்சியம் சத்து இருக்கிற காய்கறிகள், பழங்கள் எல்லாம் நிறைய சாப்பிடுங்க. சந்தோஷமா இருங்க. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சனியோட ஆதிக்கம் பிரம்மாண்டமா இருக்காங்க. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம இடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இதுல ஏதாவது நல்ல மாற்றம் வந்தா அதை ஆலோசனை செஞ்சு பாசிட்டிவான முறையில எடுத்துக்கலாமாங்க. அப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்கு உங்க வைஃப் கூட ரொம்ப நாள் பிரச்சனை இருந்தா அதெல்லாம் சரியாகிடுமா. குடும்பத்தோட உள்ளூர் வெளியூர் மட்டும் இல்லாம கடல் கடந்து கூட பயணம் பண்றதுக்கான வாய்ப்பு அமையுமாங்க. இது வரைக்கும் இருந்த சொத்து பிரச்சனை எல்லாமே தேர்ந்துடுமாங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ தொழிலையோ அவசரம் மட்டும் படக்கூடாது. இன்னொரு இடத்துல இருந்து வேலையும் தொழிலும் கன்ஃபார்மா கிடைச்சதுக்கு அப்புறம்தான் பழைய வேலையையோ தொழிலையோ விட்டுறத தீர்மானிக்கணும். அதனால பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு புது வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிற வேலையை விட்டுட்டு கஷ்டப்படாதீங்க. விருச்சிக ராசி நேயர்களே, கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்கு குரு 9வது இடத்துக்கு வராங்க. இதனால உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துல இருந்த தோஷம் எல்லாமே சரியாகிடுமாங்க. எல்லா விதமான நன்மைகளும் சந்தோஷமான அனுகூலமும் ஏற்றமும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் நடக்குமாங்க. உங்க வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்குமா. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. அதே சமயம் உங்களோட ஆரோக்கியத்தையும் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஆரோக்கியத்தையும் கவனமா பாத்துக்கணுமாங்க. தனுசு ராசி நேயர்களே, அட நம்ம ராசி குரு 8வது இடத்துக்கு வந்தாலும் உங்களோட ராசி அதிபதியே குருன்றதால உங்க கூட பிறந்தவங்க கூட இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிடுமா. இவ்வளவு நாள் சோம்பல்தனமா இருந்தது எல்லாமே மாறி சுறுசுறுப்பாகிடுவீங்களாம். அதனால நீங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட வெளியில டிராவல் பண்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ஏற்படுமாங்க. உடல் ஆரோக்கியத்துல முதுகு தண்டுவடம், வயிற்று பகுதிய கவனமா பாத்துக்கணுமாங்க. இத்தனை நாள் உங்களுக்கு பணம், குடும்பம், உங்க வார்த்தைக்கு மரியாதை, நீங்க செய்ய ஆரம்பிக்கிற எந்த ஒரு நல்ல காரியம்னு எல்லாத்துலயும் தடை இருந்திருக்குமாங்க. அது எல்லாம் இப்ப சரியாகி குடும்பத்துல வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, புது வீட்டுக்கு போறது, கால்நடைகள் வாங்குறது இது மாதிரியான அமைப்பு எல்லாமே நல்லபடியா ஏற்படுமாங்க. இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லைன்னு இருந்தவங்க இந்த சமயத்துல குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லபடியா அமையுமாங்க. அப்படி கிடைக்கிற குழந்தைகள் அருமையான குழந்தைகள் அமைவாங்களாம். உங்க கூட பிறந்தவங்க அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிற நல்ல நண்பர்கள், நல்ல சொந்தக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு அமையுமாங்க. எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இனிமேல அமைய போதுங்க. பழனி முருகன் உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் அள்ளி கொடுக்க போறாருங்க.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு 7வது இடத்துக்கு வர்றாங்க. அதனால இனிமேல தைரியமும் ஏற்றமும் தானாங்க. தொட்டதெல்லாம் தொடங்குமாங்க. எல்லா சுப காரியங்களும் இனிமேல நடக்குமா. அதே சமயம் மனசுல சஞ்சலம், சபலம், டிப்ரெஷன் இல்லாம இருந்துக்கணுமாங்க. குடும்பத்துல கலகம் இல்லாம கணவன் மனைவியோட உடல்நலத்தையும் மனைவி கணவனோட உடல்நலத்தையும் பார்த்துக்கணுமாங்க. உங்க குடும்ப விஷயத்துல வேற யாரையும் தலையிட விடாதீங்க. அதே மாதிரி மற்றவங்க குடும்ப விஷயத்துல நீங்களும் தலையிடாதீங்க. நிலம், வீடு, வண்டி, வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இது எல்லாம் இனிமேல் அமையுமாங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல மரியாதையும் வளர்ச்சியும் கிடைக்குமா. வியாபாரத்துல அதிர்ஷ்டம் கொட்டுமாங்க. வயிறு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் வராம கவனமா இருக்கணுமாங்க. கும்பராசி நேயர்களே, சாதாரணமாவே உங்க ராசிக்கு யோக பலன்கள் அதிகமாங்க. முதுகு தண்டுவடம், அடிவயிறு, கழிவு பாதை, முகத்துல உள்ள உறுப்புகள்ல கவனமா இருக்கணுமாங்க. எதிரிகள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமாங்க. எந்த வம்பு வந்தாலும் நீங்க அதுல இருந்து அழகி போயிடுங்க. மற்றபடி லாபம் நிறைய கிடைக்குமா. தொழில், வேலை வாய்ப்பு, உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது எல்லாத்துலயும் நீங்க எதிர்பார்க்கிற முன்னேற்றமும் அனுகூலமும் கிடைக்குமாங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு அமையுமா. இது வரைக்கும் உங்களோட பெருமையெல்லாம் இழந்திருக்கீங்களா, கவலையே வேண்டாம், அது எல்லாமே இப்ப திரும்ப கிடைக்குமாங்க. ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. யாரையும் நம்பி பிரச்சனை வலை கொடுத்து வாங்கிடாதீங்க. மீன ராசி நேயர்களே, ஏற்கனவே இப்ப ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆனா அதே சமயம் இப்ப குரு 5வது இடத்துல இருந்து உங்களை பார்க்க போறாங்க. அதனால உங்களுக்கு வாகன யோகம் கிடைக்குமா. தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் சிறப்பா அமையுமா. அப்புறம் உங்க குடும்பத்துல அந்யோன்யம் அதிகமாகுமா. நிறைய லாபம் கிடைக்குமா. முதலீடுகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையுமா. வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையுமா. வெளிநாட்டு தொழில் அதிபர்கள் மூலமா உங்க தொழிலுக்கு முதலீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுமா. முதுகு தண்டுவடம், கால், மூட்டு போன்ற விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணுமா. இவ்வளவு நாளா எது இழுபறியா உங்களுக்கு இருந்துட்டு வந்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகுமா. ஏற்கனவே வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தா அதை டாக்டர் கிட்ட காமிச்சு கவனமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா. அவ்வளவுதாங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்க எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்ல ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நல்ல வாழ்க்கையையும் தரணும்னு சொல்லி அந்த குரு பகவான் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.